வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎஸ்எஸ் ட்ரைனிங் செஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்கியூஎல்ல ஃபுல் அவுட்டர் ஜாயினுங்கிற கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜாயின்ஸில் டைப் ஆஃப் ஜாயின்ஸ் லைக் லெஃப்ட் ஜாயின் பார்த்துட்டோம், ரைட் ஜாயின் பார்த்துட்டோம், இன்னர் ஜாயின் பார்த்துட்டோம். ஸோ இதற்கு அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களுக்காக நான் லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஸோ அதில் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல் அவுட்டர் ஜாயின்னா என்ன நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் டிஎஸ்எஸ் ட்ரைனிங் செஷன் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாங்கினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸோட இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு எப்போ வந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ அவுட்டர் ஜாயின் இல்லைனா ஃபுல் அவுட்டர் ஜாயின் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும் நம்ம பார்த்தோம். ஸோ நார்மலாக ஜாயின் என்ன நமக்கு தெரியும், 2 டேபிள் இருக்குது. அந்த 2 டேபிள் நான் ஜாயின் பண்ணி ஒரு கண்டிஷன் வச்சு நான் ஜாயின் பண்ண என்ன நடக்கும், அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி 2 டேபிளில் இருக்க சேம் அந்த 2 டேபிளில் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற எல்லா டேட்டாவுமே எடுத்துகிட்டு வரதான் வந்து நம்ம ஜாயின் பார்த்தோம் இல்லையா. ஸோ லெஃப்ட் ஜாயின்னா லெஃப்ட் சைடு டேபிளில் இருக்க எல்லா டேட்டா ப்ளஸ் ரைட் சைடில் கண்டிஷன் மேட்ச் ஆகிற டேட்டா மட்டும். ரைட் ஜாயின்னா வைஸ் வர்சா இப்படி தான் போதும். ஸோ ஃபுல் அவுட்டர் ஜாயின் என்னென்னா, நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்தாலும் கண்டிஷன் மேட்ச் ஆனால் ஆகாட்டினாலும் 2 சைடில் இருக்க டேபிளுக்கு எல்லா டேட்டாவும் ஃபெச் பண்ணுறது வந்து காட்டும். 2 டேபிள் கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா மேட்ச் ஆகிற இடத்துல டேட்டா வரும், மேட்ச் ஆகணும் அந்த இடத்துல நல்லுன்னு ஃபெச் பண்ணி காட்டிடும். நம்ம இதை குயிக்காக ஒரு டெமோவில் பார்த்துடலாம். ஸோ என்கிட்ட வந்து 2 டேபிள் இருக்குது. ஒரு டேபிள் வந்து எம்ப்ளாயீஸ். ஸோ எம்ப்ளாயீஸ் டேபிள் எனக்கு என்னெல்லாம் இருக்கும், எம்ப்ளாயி ஐடி இருக்குது, எம்ப்ளாயி நேமு, ஏஜ், எம்ப்ளாயி ஃப்ரம் லொக்கேஷன் 1லேருந்து 7 லொக்கேஷன்ஸில் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி லொக்கேஷன் சேல்ஸில் எனக்கு வந்து 7 லொக்கேஷனுக்கு லொக்கேஷன் ஐடி, அவங்க லொக்கேஷன் நேம், சேல்ஸ். ஸோ 8 லொக்கேஷன் எனக்கு டேட்டா இருக்குது. எம்ப்ளாயீஸ் டேபிள் ஜஸ்ட் 7 லொக்கேஷன் டேட்டா இருக்குது. லொக்கேஷன் சேல்ஸில் எனக்கு 8 டேபிளாக டேட்டா இருக்குது. நம்ம நார்மல் ஜாயினில் நம்ம என்ன பார்த்தோம், நார்மல் ஜாயினில் வந்து எனக்கு வந்து 2லேயுமே கண்டிஷன் மேட்ச் ஆகிற டேட்டா மட்டும் தான் எனக்கு வரும். ஏன்னா 8 வரைக்கும் தரும். இதே நான் வந்து அவுட்டர் ஜாயின் ஃபுல் அவுட்டர் ஜாயின் போட்டாச்சுன்னா எப்படி பிஹேவ் பண்ணா, ஃபுல் அவுட்டர் ஜாயின் ஜாயின் மிஸ் பண்ணிட்டேன்னா ஃபைன். ஃபுல் அவுட்டர் ஜாயின் நம்ம போட்டோம்னா ஃபுல் அவுட்டர் ஜாயின் எப்படி ஒர்க் ஆகும்னா, எனக்கு வந்து 2 சைடில் இருக்குது. சரி நீங்கள் பாருங்கள், 7 வரைக்கும் மேட்ச் ஆகிற எல்லா ரெக்கார்டும் டேட்டா வருது, மேட்ச் ஆகாத ரெக்கார்டு எல்லாமே எனக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபெச் ஆகிட்டு இருக்கு. இப்போ இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிள் ஒரு டேட்டா கூட வேணால் புஷ் பண்ணி பார்த்து. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவில் இருக்குது, லொக்கேஷன் ஐடி மட்டும் தான் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிள் ஒரு டேட்டா ஃபெச் பண்ணி பார்க்கலாம். ஸோ எம்ப்ளாயி டேபிளில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இன்சர்ட் போட்டுருவோம். இன்சர்ட் இன்டு development dot dbo dot employees name comma age comma employee from. இப்போ என்ன பண்ணுறேன்னா எம்ப்ளாயி ஃப்ரம்ல வந்து எம்ப்ளாயி ஃப்ரம் லொக்கேஷன் வந்து 10 கொடுக்க போகிறேன். ஏன்னா அதான் வந்து எனக்கு இங்கே மேட்சிங் இல்லை. ஸோ வேல்யூஸ் கொடுத்துட்டேன். ஸோ வேல்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி நேமுக்கு வந்து டிஎஸ்ன்னு கொடுத்துக்கலாம், டிஎஸ்ன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து ஏஜில் வந்து ஒரு 25 கொடுத்துக்கலாம். எம்ப்ளாயி ஃப்ரம்ல வந்து நான் லொக்கேஷன் வந்து 10 கொடுத்துட்டேன். இப்போ இது வந்து மேட்ச் ஆகாத ரெக்கார்டு கரெக்டாக. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு வந்து எனக்கு நார்மல் ஜாயினில் வந்து எனக்கு இந்த ரெக்கார்டு வந்து மேட்ச் ஆகாது. நார்மல் ஜாயின்லாம் இன்னர் ஜாயினில் வந்து எனக்கு இந்த ரெக்கார்டு மேட்ச் ஆகுது. ஏன்னா அது கரஸ்பாண்டிங் ரெக்கார்ட்ஸ் என்கிட்ட இல்லை கரெக்டாக. இப்போ என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வந்து ஃபுல் அவுட்டர் ஜாயினை கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ ஃபுல் அவுட்டர் ஜாயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு அது கரஸ்பாண்ட் எம்ப்ளாயிஸ் டேபிள் டேட்டா இருக்குது. ஸோ அதனால் எம்ப்ளாயிஸ் டேபிள் டேட்டா வந்துருச்சு, ரெஸ்பெக்டிவாக இருக்க லொக்கேஷன் டேபிள் டேட்டா இல்லை, அதனால் அந்த டேட்டா நல்லது. இதே வந்து வைஸ் வர்சா ஃபார் தி செகண்ட். ஸோ ஃபுல் அவுட்டர் ஜாயின் சிம்பிள் என்ன, உங்களோட லெஃப்ட் ஜாயின் அண்ட் ரைட் ஜாயின் 2 கான்செப்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா அதை வந்து நம்ம ஃபுல் அவுட்டர் ஜாயின்னு சொல்லலாம். ஸோ அப்படி லெஃப்ட் ஜாயின் ரைட் ஜாயின் நம்ம கம்பைன் பண்ணோன்னா அது 2 ரிசல்ட்டையும் கம்பைன் பண்ணாது என்னது ஃபுல் ஜாயின். ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபுல் அவுட்டர் ஜாயின்ங்கிறது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ப்ளஸ் பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏதாவது டாபிக் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் தெரியுங்க, நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இதற்கு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம அடுத்த எக்ஸ்பெக்டட் வீடியோஸ் வந்து செல்ஃப் ஜாயின் பற்றி என்ன ஒரு தடவை பார்க்க இருக்கோம், அதே மாதிரி கார்ட்டீசியன் ஜாயின் என்னன்னு பார்க்கணும். ஸோ இதை நம்ம என்னென்ன அப்கமிங் வீடியோஸில் பார்த்துலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிஎஸ்எஸ் ட்ரைனிங் செஷன்.